மம்மி அனு போய் இப்போ ஏதாவது வேலை மட்டும் அவ சொல்லட்டும். என்ன பண்ணுவீங்க? சொல்ற வேலையை செஞ்சிருவேன். 5 நிமிஷம் பாத்துருவோமா? நானும் நீயான்னு பாத்துருவோமா? இந்த பாத்துருவோம். நான் எத்தனை பேர் ஜெயிச்சுக்க தெரியுமா? நீ அப்படி யாரு கூட ஜெயிச்சா பாத்துருவோம். இன்னைக்கு பாத்துருவோம் நானா நீயான்னு. இன்னும் விளையாடுன்னு உருட்டி விட்டுட்டே நீ. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? காலையில என்ன 2 பேருக்கும் நொல்ல நினைப்போம் உனக்கெல்லாம் கேட்க. அந்த பிள்ளை கூட என்ன விளையாட்டு? எவ்வளவு சும்மா ஸ்ட்ரென்த். என்ன ரெஸ்லிங்? ஸ்ட்ரென்த் ஆர்ம் ரெஸ்ட். ஸ்ட்ரென்த் பாப்போம். யார் ஜெயிச்சா யார் தோத்தா? சின்ன பிள்ளைகிட்ட கூட உன்னால ஜெயிக்க முடியல. உனக்குலாம் எதுக்கு ஆர்ம் ரெஸ்லிங்? எப்படி எல்லாம் டைமை கடத்தணுமோ அப்படிலாம் டைமை கடத்தணும். அப்புறம் வேலையை சொல்லிடுவேன்னு தானே. அவளுக்கு ஒரு பிராக்டிஸ். ஸ்கூல்ல நிறைய அந்த மாதிரி போட்டிகள் வைப்பாங்கல்ல, அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அவளுக்கு பிராக்டிஸ் கொடுத்துட்டேன். ஆமா, காட்டு பாப்போம். சுண்டெலி பெருச்சாலாம் ஓடுவாங்களே. இந்த இடத்துல அந்த இடத்துல எட்டி பார்க்க அப்பப்போ எலி எட்டி பார்க்க. எட்டி தான் பார்க்கணும். இந்த எட்டி பார்க்கல. ஒரு நாள் பொறி வச்சிருந்தேன் அந்த எலி. போடுவாமா? போடுவாமா? வேண்டாம். நீ தூக்கு பாப்போம். அவமானம். காலு இருப்பாரு. எங்க போறாய்வா? காலையில வேலை பக்கத்து எவ்வளவு வேலை இருக்கு பாரு. நீ விளையாட்டுக்குங்க அடிக்கிற பேர்ல உண்மையில அடிச்சுடாக்க குத்துறோம் பாத்துக்கோ. வயிறு எவ்வளவு வேலை இருக்கு. எவ்வளவு கத்து துணி துவைக்கணும். போய் தண்ணி பார்க்க சொன்னேன். காலையில மூச்சு கழுவுனியே தண்ணி வந்துச்சா? தண்ணி வரல. பல்லு விளக்குனியா? பல்லு விளக்குனியா? பல்லும் விளக்காம ஒண்ணு விளக்காம காலையில உட்காந்து எல்லாரும் தண்ணி இருக்கான்னு பாத்துக்கலாம். 2 பேரும் போங்க 2 பேரும். அம்மா இருக்கால இதுல தேவையில்லாம அடிச்சுட்டு இருக்கா. என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு கோவம் வரப்போகுது. தூக்கி போட்டு மிதிக்க போறான் அவளை பாரு. என்ன ஏன் தூக்கவே முடியாதுங்கயோ? சரி, இப்போ நான் உன்கிட்ட பேசிட்டு வரேன்னா ஜாலியா மம்மி பத்தி ஏன்னா நீ மம்மிட்ட போய் போட்டு கொடுத்துட கூடாது, புரியுதா? அவ என்ன தூக்கி போட்டு மிதிப்பா. சீக்கிரமா வாங்க, அம்மா திட்ட போறாங்க. சின்ன பிள்ளைமா விறுவிறுன்னு ஏறிடுவ. நான் அப்படியா? வெயில் அடிக்குதே. என்ன வெயில் அடிக்கி சகனா. இந்த மாதிரி வெயில் நின்னோம்னா கருத்துட்டோம்னா கருத்துதான் போவோம். இல்ல டாடி கருத்துட்டா நினைச்சிய. அதுக்கு என்ன இப்போ? நீங்க இன்னி கருப்பா தான் இருக்கீங்க. வர வர உங்க அம்மாவோட நீ ஓவரா என்னை வந்து டைமிங் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்க. இது கடைசியா வச்சுக்கோ பாத்துக்கோ, புரியுதா? சரி, நம்ம டேங்க் எது நிறைய இருக்கு. நம்ம டேங்க் எதுனே மறந்துட்டீங்க. எது நம்ம டேங்க்னு தெரியலையே. மொத டேங்க் எது? இதா? என்ன பிள்ளை ஒட்டுலாம் போட்டு வச்சிருக்கு? நீங்க தானே ஒட்டு போட்டு வச்சீங்க. நான் ஒட்டு போட்டு வச்சேனா? ஆமா. இதுலயுமா ஒட்டு போட்டு வச்சிருக்கேன்? இப்படி மறந்து போயிட்டீங்க எல்லாத்தையும். ஓகே, ஆதி டேங்க் இருக்கு. சரி. அம்மா இது எதுக்கு மம்மி செங்கலத்துக்கு இதுல வச்சிருக்காங்க? பறந்து போயிடும். மூடி பறந்துட கூடாதுன்னா? ஆமா. டேங்க் பறக்காம இருக்க ஒரு ஐடியா இருக்கு. என்னது? மம்மியை தூக்கி இதுல வச்சிட வேண்டியதான்.
மம்மி அனு என்ன பாதி டேங்க் இருக்கு. ஏய் போ வாங்க. போணுமா கீழே போணுமா? நம்ம மெதுவாக போவோம். அவன் நிறைய வேலை கொடுப்பா. சின்ன பிள்ளைல இந்த டேங்க்ல தான் ஏறுவேன். பச்சை பிள்ளையா ஆமா ஏறி அந்த டேங்க்ல உள்ள விழுந்து குளிப்போம். சரி இப்ப வாங்க அதே படி கட்டுருக்கு போங்க போய் ஏறுங்க. இந்த இதுலயா? இது சரி இரு நான் ட்ரை பண்ணட்டுமா? பண்ணுங்க பண்ணுங்க உங்களால முடியும். ஏறுங்க ஏறுங்க. என்னமோ சொன்னீங்க டெய்லி ஏறுவோன்னு. இன்னும் பயமா இருக்கு. அங்கே இருங்க. அம்மா கூட தேவையில்லாம என்ன வம்புல மாட்டி விட்டு இந்த மாதிரி வேலை பார்க்க பயப்படாத. மேல போன வயிறுலாம் கலக்கிட்டு வயிறு கலக்கிச்சு. பெடெக்ஸ்ல வர அடிச்சிட்டு. இது என்னதுல? அதெல்லாம் கிரேப் ஒயின். ஒயினா? ஐயோ கிரேப்ஸ் எல்லாம் வளரும்ல அந்த கொடி இது. முந்திரி. கிரேப்ஸ் திராட்சை. அதான் முந்திரி பழம். ஐயோ முந்திரி பழம் வேற திராட்சை வேற. இது கூட தெரியாதா? எல்லாரும் முந்திரி பழம் தான் சொல்லுவாங்க. கருப்பூர்ல இருக்கு முந்திரி பழம் சொல்லுவாங்க. சரி ஆனா இத பார்த்தா கிரேப் மாதிரி தெரியலையே. இது கிரேப்ஸ் தான். அட பக்கி இது பாவைக்காப்ல. பாவக்காவா? ஆமா பாரு. அட கோவக்கா வா. உங்க அம்மா தேடிட்டு இருக்க போறா. எப்பா அடிக்க வெயில்ல மண்டெல்லாம் சூடாயி அப்பா போய் இப்போ ஏதாவது வேலை மட்டும் அவ சொல்லட்டும். என்ன பண்ணுவீங்க? சொல்ற வேலையை செஞ்சிருவேன். கொஞ்சம் கூட தைரியமே இல்லை உங்களுக்கு. ஒரு தைரியமா போய் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லணும். எனக்கு கோவம் வராது. அப்ப அம்மா கிட்ட கோவத்துக்கு அதான் வராதுன்னு சொல்லிட்டு அனு என்ன படுத்துட்ட? வெயில மண்டே பழக்குல அரைக்கு தண்ணி இருக்குன்னு சொன்னல. சம்பிள் எவ்வளவு தண்ணி இருக்குன்னு போய் பாத்துட்டு வா. படுக்க மொழி சொல்ல மாட்டேன். ஈரம் வாங்குதாப்போ ஒரு நாள் லீவ்ல வீட்டுல இருக்கலாம்னா கேட்க மாட்டான். ஆமா நீ படுத்துக்கோடா. சும்பு விழுக்கலாம். சம்பு சொம்புண்டு ஒரு நாளா தூக்கி போட்டு மிதிக்கணும். ஜிம்முக்கு போடாம பேசாம என்ன கிண்டலா? முதல்ல இதை தூக்கி பார்ப்போம். அப்புறம் ஜிம்முக்கு போறதை பத்தி பார்ப்போம். இதையே தூக்க முடியல. ஜிம்மு வேற முக்கா தொட்டி கிடக்கா. ரைட்டு. என்ன ஜாகிங்லாம் வர மாதிரி இருக்கு? பின்னாடி பார்த்தா வாக்கிங் மாதிரியா இருக்கு. தண்ணி முக்கா தொட்டி இருக்கு. இப்ப அடுத்த வேலை கொடுப்பாங்க. பி ரெடி. ஏய் என்ன மறுபடியும் படுத்துட்ட? தண்ணி எவ்வளவு இருக்கு? அது முக்கா தொட்டிக்கு மேல இருக்குல்ல. முக்கா தொட்டி தண்ணி இருக்குல்ல. போய் மோட்டரை போடலாம்ல. ஏம்ல இப்படி போட்டு நான் போட்டு பழி வாங்கிட்டு இருக்கேன். படுக்க மட்டும் சொல்ல மாட்டேப்ல. வந்த உடனே நீ படுப்பியா? என்னமோ கையில சுண்டலி ஓடுது பெருச்சாளி ஓடுதுன்னு ஒரு மாடிக்கு போயிட்டு வர்றது கூட இவ்வளவு இழப்பு இழக்குது. போய் முதல்ல மோட்டர் சுவிட்ச போடுப்போம். அம்மா சொன்னா என்ன சொன்ன? அடுத்த வேலை கொடுப்பாங்கன்னு. அவ பண்றாளா இல்லையோ நீ? அம்மா மோட்டர் போட்டாச்சு. எப்ப மோட்டர் போட்டு விட்டீங்களா? போட்டாச்சு போட்டாச்சு. முக்கா தொட்டி தண்ணி தானே இருக்கு. 20 நிமிஷம் ஓட மோட்டர் ஆஃப் பண்ணிருங்க. நான் துணி துவைக்க போறேன். மறந்துட்டேன்னு சொல்லாதீங்க. சொல்லிட்டேன் மறந்துட்டேன்னு சொல்லி பாருங்க இருக்கு. தெரியும் போ. சொல்லு மாப்ள. வீட்டுலதான் மோட்டர் ஆஃப் பண்ணல. எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது இவனை பத்தி. எங்க இருக்கான் தெரியாத உன்னை பத்தி. நீலாம் பொண்டாட்டிக்கு பயந்தான் இல்லை. சும்மா பேசாத இல்லை. எப்பா என்னப்ல மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே ஆஃப் பண்ணீங்களா?
மோட்டரு 20 நிமிஷத்துல ஆஃப் பண்ணுச்சுன்னா 1 மணி நேரம் ஆகுது தெரியுமா? மோட்டர் என்னாச்சுன்னு பாரு. 5 நிமிஷம் 5 நிமிஷம். முடிஞ்சிருச்சுல்ல? போச்சா? மோட்டர் போயிட்டா? எனக்கு அப்பவே தெரியும் நடக்கும்னு. அம்மா கிட்ட திட்டுவாங்க, ஒரு நாள் கூட உங்களால இருக்க முடியாதா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படியே படுத்தே கழிச்சிடலான்னு பார்த்தல்ல, ஒரு மோட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருந்தா ஒழுங்கா நிம்மதியா படுத்திருக்கலாமா? போய் இன்னைக்கு மோட்டரை கலத்தி ரிப்பேர் பாரு. போ. எனக்கு வாய்க்கிங்கள